ஜனநாயகம் இன்று இந்தியாவில் இன்றைய போட்காஸ்டாக பதிவு செய்ய போகிறோம். முதல்ல ஜனநாயகம்னா என்னன்னு பார்ப்போம். ஜனநாயகம் என்ற சொல் மிகவும் பழமையானது. இது கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். இது கிரேக்க சொல்லான டிமோஸ் என்ற சொல்லாலும் கிரேசியா என்ற சொல்லாலும் வழங்கப்படுகிறது. டிமோஸ் என்பதற்கு மக்கள் என்றும் கிரேசியா என்பதற்கு அதிகாரம் என்றும் பொருள்படும். அதாவது மக்களோட அதிகாரம் என்பதுதான் இதோட அர்த்தம். அரிஸ்டாட்டில் கூட ஜனநாயகம் என்னன்னா வழி தவறியிருந்த அரசாங்கம் ஒரு சிறப்பான வடிவத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்ற விளக்கத்தை கொடுத்துள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அரிஸ்டாட்டில் கூட ஜனநாயகம்னா வழி தவறி இருந்த அரசாங்கம் ஒரு சிறப்பான வடிவத்தை பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன காலத்துல ஜனநாயகம் தான் சிறப்பான அரசாங்க வடிவம், எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்று பேராசிரியர் சீலி குறிப்பிடுகிறார். ஒரு அரசாங்க முறைமை ஒவ்வொருவருக்கும் இதன் பங்குதாரர்கள் என்றும், பார்க்கர் என்பவர் இது ஒரு கலந்துரையாடலான அரசாங்க முறை என்றும், ஆபிரகாம் லிங்கன் மக்களுடைய மக்களிலான மக்களுக்கான அரசாங்கம் என்றும், டெய்சி என்பவர் ஜனநாயகம் என்பது ஒரு அரசாங்க முறையாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கார்னர் என்பவர் ஜனநாயகம் என்பது ஒரு அரசாங்க முறையாகும். இது இறைமை அதிகாரத்தில் மக்கள் தமக்கிடையில் பகிர்ந்து கொள்கின்ற உரிமைகளை வழங்குகிற ஒன்றாகும் என்கிறார். ஆகையால் அரசு அதிகாரத்தின் இறுதி பொறுப்பு மக்களிடமே உள்ளது. இயற்கையாக மக்களின் நேரடி பங்காற்றும் மூலம் அவர்களை தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது மூலமாக உருவாக்கப்படுகின்ற அரசாங்கமாகும். ஜனநாயகத்தில் சமத்துவமும் சுதந்திரமும் பிரதான அடிப்படை தத்துவங்களாகும். ஜனநாயக தத்துவத்தின்படி சட்டத்தின் முன் எல்லோரும் சமம். ஜனநாயகம் சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் ஒவ்வொரு பிரச்சினை தொடர்பாகவும் முடிவு எடுப்பதற்கு முன் நீண்ட விவாதங்கள் நடைபெற வேண்டும். பெரும்பாலானவர்கள் ஆதரவுடன் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும். தீர்மானங்கள் எல்லோருடைய ஆதரவுடன் ஏகமானதாக எடுக்கப்படும் போது அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஒரு ஜனநாயகத்தில் குறிப்பிட்ட வர்க்கமோ அல்லது வர்க்கங்களோ முதன்மையானதாக கருதப்படுவதில்லை. ஜனநாயகத்தில் மக்களின் குரலே கடவுளின் குரலாக மதிக்கப்படும். மக்களிடமே அதிகாரம் இருப்பதால் அவர்கள் அரசாங்கத்தினை மாற்றியமைக்கும் சக்தி கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஜனநாயகத்தில் தேர்தல் முதன்மையானதாக கருதப்படுவதுடன் அரசாங்கத்தின் ஆயுட்காலத்தினை தீர்மானிப்பதாக அரசியல் திட்டம் உள்ளது. இதனால் ஒவ்வொரு ஜனநாயக அரசியல் திட்டமும் புதிய அரசாங்கத்தினை உருவாக்குவதற்கான வழிவகைகளை எடுத்து கூறுபவையாக இருக்கிறது. ஜனநாயகம் இரண்டு வகையான இயல்புகளை கொண்டதாகும். ஒன்று நேரடி ஜனநாயகம், இரண்டாவது மறைமுக ஜனநாயகம் ஆகும். நேரடி ஜனநாயகம் என்பது மக்கள் நேரடியாக அரசாங்கத்தின் பங்கு பெற்று வயது வந்தவர்கள் ஒன்று கூடி அரசு கூட்டத்தினை கூட்டி நேரடியாக அரசாங்கத்தில் பங்கு பெற்று அதனை இயக்குவதாகும். மக்களில் வயது வந்தவர்கள் பருவத்திற்கு பருவம் ஒன்று கூடி அரசு கூட்டத்தினை கூட்டி தமக்கு தேவையான சட்டங்களை இயற்றுவதுடன் அதனை நடைமுறைப்படுத்தவும் செய்வார்கள். அதோடு நியமனங்களும் கொள்கை உருவாக்கங்களும் நேரடியாக மக்களால் மேற்கொள்ளப்படும். இந்தியாவில் என்ன நடக்கிறது? இந்தியா ஒரு வளமான வரலாறு மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடு. இது உலகின் மிகப்பெரிய ஜனநாயகமாகும். இன்று உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கிறது. தற்போது இந்தியா அதன் பொருளாதாரத்திலும் அரசியலமைப்பிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை சந்தித்து வருகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியாவில் இரண்டு அம்சங்கள் முன்னிலையில் உள்ளன. ஒன்று பணம், இன்னொன்று ஜனநாயகம். இதில் நாம் இந்தியாவில் பணத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான உறவை பற்றி காணலாம். இன்றைய நவீன சமுதாயத்தின் இரு தூண்களாக பணமும் ஜனநாயகமும் இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சிக்கு பணம் அவசியம் என்றாலும் சமூக அரசியல் முன்னேற்றத்திற்கு ஜனநாயகம் அவசியம். இந்த பணத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான உறவு பெரும்பாலும் சர்ச்சைக்குரியது. செல்வாக்கையும் அதிகாரத்தையும் வாங்க பணம் பயன்படுத்தப்படலாம். அது ஜனநாயக நிறுவனங்களை சிதைக்கலாம். அதே நேரத்தில் பணத்தின் பலத்தை மட்டுப்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் நியாயமான முறையில் பகிர்ந்து கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்தவும் ஜனநாயகம் பயன்படுத்தப்படுகிறது. இன்று பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று.
கடந்த சில 10 ஆண்டுகளில் தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு போன்ற காரணிகளால் இந்தியா குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த வளர்ச்சி பல இந்தியர்களுக்கு செல்வத்தை சேர்த்துள்ளது. ஒரு பக்கம் இதனால் சமத்துவமின்மை நிலவுகிறது. சமத்துவமின்மை அதிகரித்து வருகிறது. சுற்றுச்சூழல் சீரழிவு ஏற்படுகிறது. இந்தியாவில் ஊழல் பெருகியுள்ளது. உலகில் நல்ல ஜனநாயக நாடு இந்தியா. இந்தியாவில் வலுவான அமைப்புடன் கூடிய நாடாளுமன்ற ஆட்சி முறை உள்ளது. இருந்தாலும் ஜனநாயகம் அதன் சவால்களை சந்திக்காமல் இல்லை. ஊழல், சமூக சமத்துவமின்மை ஆகியவை பெரிது கொண்டே போகிறது. இந்தியாவில் பணத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான உறவு சிக்கலான, சர்ச்சைக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. மில்லியன் கணக்கான இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் அரசியல் பொருளாதார அமைப்புகளில் அதிக வெளிப்படைத்தன்மை தேவைப்படுவதையே இந்த ஊழல்கள் எடுத்துக்காட்டுகின்றன. இந்தியாவின் அரசியலமைப்புகளில் மதவாதம், தேசியவாதம், பொருளாதார சமத்துவம் இன்மை, பிராந்தியவாதம் போன்ற பல பிரச்சினைகளால் தூண்டப்படுகிறது. இது அரசியல் கட்சிகளுக்கிடையே ஒத்துழைப்பின் முறிவுக்கு வழிவகுத்தது. மேலும் விரோத அரசியல் கலாச்சாரத்திற்கும் வழிவகுக்கிறது. இந்தியா குறிப்பிடத்தக்க சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட நாடு. இந்த ஏற்றத்தாழ்வுகள் வறுமை, கல்வி, மருத்துவ வசதியின்மை, ஜாதி, பாலின அடிப்படையில் பாகுபாடு போன்ற பிரச்சினைகளில் வெளிப்படுகிறது. வறுமையை குறைப்பதிலும் அடிப்படை சேவைகளுக்கான அணுகலை மேம்படுத்துவதிலும் நாடு முன்னேற்றம் அடைந்துள்ள நிலையில் பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்த இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது. அதுபோல இந்தியாவில் தேர்தல் என்பது விலை உயர்ந்த விவகாரம். இதில் அரசியல் கட்சிகள் மற்றும் அதன் வேட்பாளர்கள் தங்கள் பிரச்சாரங்களுக்கான ஏராளமான பணத்தை செலவிடுகின்றனர். பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்தல், வாக்காளர்களுக்கு பரிசுகள், ஊக்கத்தொகைகளை வழங்குதல் என அனைத்தையும் செய்கின்றனர். சிவாஜி படத்துல ரஜினி அவர்கள் சொல்றது மாதிரிதான், ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர். பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரனாயிட்டே போறான், ஏழை இன்னும் ஏழையாயிட்டே இருக்கான். இது ஜனநாயகம் பணநாயகத்தின் அடிமையோ என்று யோசிக்க வைக்கிறது. ஜனநாயகம் இன்றைய இந்தியாவில். இதனால் குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சி இருந்தபோதிலும் இந்தியா சமூக பொருளாதார சமத்துவமின்மையால் தொடர்ந்து போராடி வருகிறது. மக்களில் பெரும்பாலானோர் சுகாதாரம், கல்வி, சுத்தமான தண்ணீர் போன்ற அடிப்படை சேவைகள் குறைவாகவே கிடைக்கிறது. இந்தியா வருமான சமத்துவமின்மையால் பாதிக்கப்படுகிறது. ஒரு சிறிய சதவீத மக்கள் நாட்டின் செல்வத்தின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்துகின்றனர். இந்த காரணங்களால் தான் ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல்வேறு ஜனநாயக முறைகள் உலகில் இருந்தாலும் தற்போது இந்தியாவில் நிலவும் ஜனநாயகத்தினை தாராண்மை ஜனநாயகம், மார்க்சிசம் ஜனநாயகம், மூன்றாம் உலகின் ஜனநாயகம் என்று 3 பகுதிகளாக பிரிக்கலாம். இந்தியாவில் உள்ள ஜனநாயக முறையும் அது செயல்படும் விதத்தினை இந்த ஒளிப்பதிவின் மூலம் காண முடிகிறது. இந்திய அரசியலில் பணக்காரர்கள்தான் அதிக ஆதிக்கம் செலுத்துகின்றனர். அவர்களால் தங்கள் பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி அதிகாரத்தை பெறவும்